ஓகே, இப்ப குடிக்கிற சரக்குலாம் நல்ல சரக்குன்றீங்களா இல்ல டூப்ளிகேட் சரக்குன்றீங்களா? டூப்ளிகேட் தான். டூப்ளிகேட் தான். எப்படி சொல்றீங்க டூப்ளிகேட்? இதுக்கு முன்னாலாம் சாப்பிட்டா மதியானம் வரல இருக்கும் போதா, இது ஒரு ஹவர்லயே காலியாயிடும். போதே ஏறத்தில்ல. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது. குடிக்கிறதுக்குன்னு ஒரு தனி ஒரு அமைப்பை கொடுத்து அமைப்பான ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு மக்களுக்கு சௌகரியம் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் இந்த கவர்மெண்ட் நல்ல முறையில் மக்கள் ஆதரவு தருவாங்க. யாரா பேசுற? அப்படி அதான் ஊரே பேசுறேன். ஊருக்குள்ள யாரா பேசுறான்? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொன்னிடுவேன். வெயில் அங்கிருந்து கஷ்டப்பட்டு இங்கிருந்து ஒரு தூரம் வரனாங்க, கடையே இருக்கக்கூடாதுன்றானுங்க. அது டூப்ளிகேட் சாருக்கு அதான் 192 ரூபாய் சாருக்கு 125 ரூபான்றாங்க. குடிச்சுதான் அவனு எங்க தலையெழுத்து குடிச்சுதான் அவனா. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. வாழ்ந்து காட்டா பத்தியா அப்ப நடக்க முடியல எங்களால. 2-3 வாங்கி வச்சுமா குடிக்க வேண்டியதுதான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்ப ஒயின் ஷாப்ல அங்க மூட்டால அது நல்லதுன்றீங்களா கெடுதலையா? கெட்டது, இதெல்லாம் கெட்டதுதான். கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம், எங்களுக்கு கஷ்டம். இதெல்லாம் உனக்கு எந்த நாய் சொல்லுச்சு? இது எவ்வளவு கூட இருக்கணும் தான் குடி பறிச்சிருக்கான். ஆமா, இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? TS ராம்குமார் அம்மா பேரவை செயலாளர் எங்கேயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருண்ட ரோட்ல உருண்டு வந்திருக்கான். இதுக்கு அப்புறம் இந்த ஒயின் ஷாப் வச்சா நாங்க சாராயத்தை காப்போம். பாக்கெட் சாராயம் வரும், வீட்டுக்குள்ளே சாராயத்தை காய்ச்சுவோம். நீங்களே காசுங்களா? நாங்களே காய்ச்சுவோம். இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய்மார்களுடைய தாலியை காப்பாத்திருக்காங்க. மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் தாலியை அறுத்துறாதீங்க. நான் குடிப்பேன், நானும் ஒருத்துவேன். நான் குடிக்காம இருக்க மாட்டேன், குடிப்பேன். இது யாரு எந்த நியூஸ்ல போட்டாலும் பரவாயில்ல. இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti-Indian. ஏங்க இந்த குடியை ஒழிக்கவே முடியாதுங்களா? ஏன் ஒழிக்க முடியாது? இதை தயார் பண்றதே நாட்டுல 8 கம்பெனி தான் இருக்கு. பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இதை தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க. அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க